ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RasiTips. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம RasiTips சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீரை வாங்கியிருக்க சமயத்தில் நமக்கு சமைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இதுவே நமக்கு சமைக்க டைம் இல்லை, கீரையை க்ளீன் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம ரொம்ப சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது. வெளியில் வச்சு ரொம்ப சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதனால் கீரை பார்த்திங்கன்னா காஞ்சி போகாமல், வதங்கி போகாமல், அழுகி போகாமல் இருக்கும். இதுக்கு நம்ம இந்த கீரை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 டிப்ஸ் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா உடனே கீரையை க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படி போட்டுக்கக்கூடாது. கொஞ்சமாக நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிருங்க. அதில் ஈரத்தன்மை இருக்கவே கூடாது. ரொம்ப ஈரத்தோடு வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கீரை அப்படி ரொம்ப அழுகி போன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எடுத்திருக்க துணியில் துளி அளவு கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் இறுக்கி பிழிஞ்சிடணும், ஈரத்தன்மை மட்டும் இருக்கணும். இப்போ இதை நம்ம வச்சுருக்க கீரையில் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த மெத்தடில் வச்சுட்டிங்கன்னா 2 நாள்லேருந்து 3-4 நாள் வரைக்கும் கீரையை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணுங்கிறது கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க துணி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த துணியில் இருக்கிற ஈரத்தன்மை காற்றுல காஞ்சிரும், ரொம்ப ட்ரை ஆயிரும். அந்த சமயத்தில் அப்படி விட்டுறாமல் திரும்பவும் துணியை எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு வச்சுருக்கணும். ஆனால் ஈரத்தன்மையோடு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, சில்வரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க கீரையை எடுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டாலும் கீரை காஞ்சி போயிடும். இந்த கீரை காயாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தான் தெளிக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் அதிக அளவில் தண்ணி எடுத்து தெளிச்சிட்டிங்கன்னா கீரை ரொம்பவே அழுகி போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கீரை ஃபுல்லாக நல்லா தெளித்து வச்சுருங்க. இப்போ நம்ம எதுக்காக இந்த ஹோல்ஸ் வச்ச கண்டெய்னர் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீரையில் தெளித்த தண்ணி அது அப்படியே கீரையிலே இல்லாமல் நல்லா வடிஞ்சு அந்த கண்டெய்னர் வழியாக கீழே வந்துடும். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வச்ச கண்டெய்னர் எடுத்திருக்கோம். இதுவே நீங்கள் பாத்திரத்தில், நார்மலான பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்படி கீரையிலேருந்து கீரை சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கீரை 2லேருந்து 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரொம்ப சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கீரையை எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு 2 டிப்ஸ் பார்த்தது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இதுக்காக நம்ம கீரையை க்ளீன் பண்ணலாம் இல்லை, க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டோம். இப்போ கீரை கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இந்த கட்டை பிரிச்சிடாதீங்க, பிரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கட்டை பிரிக்காமல் அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம். இந்த வேர் பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படாது. இந்த வேர் பகுதியை அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படி கொத்தாக வந்துடும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா. நிறையா பேர் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, கீரையை வாங்கிட்டு வந்த உடனே அந்த கட்டை ஃபஸ்ட்டு அவுத்துட்டு உடனே அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகிரும். கீரை தண்டு எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டை அவுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர் பகுதி, தண்டு பகுதி தேவையில்லாததை நம்ம கட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை தான் வச்சுருக்கோம். இப்போ கீரையில் இருக்கிற நாடாவை ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம வாங்கியிருக்கிறது என்னமோ கீரை தான், அதோட வளரும் போது நிறைய எக்ஸ்ட்ரா செடிங்கள்லாம் வளர்ந்துருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா புல், வேறு நம்ம சாப்பிடாத கீரைங்கள்லாம் இருக்கும். அந்த கீரையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த கீரை கட்டிலையுமே பார்த்திங்கன்னா நிறையா கீரைகள் பழுத்தும் இருக்கும். அதே சமயம் கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கி போய் வாடி போனதாகவும் இருக்கும். அந்த மாதிரி கீரையெல்லாம் வைக்காமல் அந்த கீரை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி கீரையோடு நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மொத்த கீரையும் அழுகி போயிடும், வாடி போயிடும். இப்போ அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேறு கீரை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீரையை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் சில்வர் டப்பா தான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி,
அதில் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்தாலும் அதை துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. இப்போ அதில் நம்ம நியூஸ் பேப்பரை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கீரையை இந்த தண்டு பகுதி இருக்குது பாருங்கள், இது வந்து டப்பா உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கீரை வந்து ரொம்ப வாடி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த தண்டு பகுதியை உள்ளே வச்சுட்டு கீரையோட இலைகள் எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனாலையும் நமக்கு கீரை ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் இருக்கும். இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடக்கூடாது. நம்ம டப்பாவுக்கு அடியில் எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சோமோ அதே மாதிரி டப்பாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த நியூஸ் பேப்பர் வைக்கிறதுனால கீரையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டப்பாவோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மெத்தடில் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கீரையை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து இந்த டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். அந்த ஈரத்தன்மையாக இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வேறு ஒரு புதுசாக நியூஸ் பேப்பரை வச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் கீரையை வச்சு யூஸ் பண்ணுறதை விட வாங்கின அன்னைக்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட சத்துக்கள் குறையாமல் முழுமையாக கிடைக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ணாமல் வாங்கின உடனே வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 4th டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கீரையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணால் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து கோணி பை தான் எடுத்திருக்கேன். இது வந்து சாக்கு பைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு மளிகை கடைகளெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு சாக்கு கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாக்கை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு இறுக்கி பிழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க. இந்த சாக்கில் நம்ம வாங்கி வச்சுருக்க எந்த கீரையாக இருந்தாலும் சரி அந்த கீரையை சாக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக காற்று படாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மெத்தடில் வச்சுட்டிங்கன்னா கீரை வாடி போகாமல் வதங்கி போகாமல் அழுகி போகாமல் இருக்கும். இதுவுமே ஒரு சூப்பரான டிப்ஸ். இதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால் கூட கீரையோட சத்துக்கள் குறைஞ்சிரும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணுறப்ப கீரையோட சத்துக்கள் குறையாமல் இருக்கும். கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த 4 டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி அதுக்கான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.